ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 5வது மாதமான ஆவணி மாதமானது நடந்துட்டுருக்கு. நிறைய பேர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்புகள் தெரியாமல் இருக்குது. ஆவணி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம், அது மட்டும் இல்லாமல் சக்தி நிறைந்த மாதம் என்று சொல்லலாம். ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயனடையணும். அதனால தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சக்தியான நாட்களையும் ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத பாருங்கள். ஆவணி மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதம்னு இது சொல்லப்படுதுன்னா ஏன், எப்படி அப்படிங்கிற காரணங்களை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தாலே 1000 நன்மைகள் தேடி வரக்கூடிய மாதம் என்று சொல்வாங்க. ஆவணியில் அத்தனை நாட்களுமே மங்கள நாட்கள் என்பது ஆண்டோர்களுடைய வாக்காக இருந்து வருது. இந்த ஆண்டு ஆவணி மாதம் சனிக்கிழமை அதுவுமா பிறந்தது. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலமே ஆவணி மாதம். இது ஜோதிட நூல்களில் சொல்லப்படுது. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறக்கூடிய இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு தரும் என்பது நம்பிக்கை. இதனால தான் சிங்க மாதம் எனப்படக்கூடிய ஆவணி மாதம் வழிபாட்டுக்கும் கொண்டாட்டத்துக்கும் பெயர் பெற்ற மாதமாக போற்றப்படுகிறது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்பது அகத்திய மாமுனியுடைய வாக்கு. தமிழ் மாதங்களில் ஆவணி 5வது மாதமாக வரும். கேரளத்தில் இதுவே முதல் மாதமாகவும் சிம்ம மாதமாகவும் சொல்லப்படுது. சிறுவன நட்சத்திரம் என்று வடமொழியில் அழைக்கப்படக்கூடிய திருவோணத்தில் பௌர்ணமி நாள் அழைக்கப்படக்கூடிய திருவோண பௌர்ணமி நாள் வருவது இது சிறுவோண மாதம் என்றோ சிறப்பிக்கப்படுது. இந்த மாதமே வேதம் கற்றுக்கொள்ள தொடக்க மாதமாகவும் இருந்து வருது. இன்று அது தேய்ந்து வரக்கூடிய பூநூலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்கான மாதமாக மாறி போயிருக்கு என்கிறார்கள் ஆன்றோர்கள். இம்மாதத்தில் தான் சாதுரியமஷ்ய விரதத்தின் உச்ச தினங்கள் வரும். இதனால தான் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் முக்கியமானவை என்று சொல்லப்படுது. பார்க்கடலை அசுரர்கள் தேவர்கள் இணைந்து கடைய அழுத்தம் தாழாத வாசுகி பாம்பி ஆழக்காலம் எனக்கூடிய கொடிய நஞ்சை கக்கி விடுகிறது. இதனால் சகல தேவர்களும் அஞ்சு ஓட தியாக திருவுருவான ஈசன் அந்த விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டு சகல லோகங்களையும் காக்கிறாரு. ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க சக்தி தேவி தொண்டையை பற்றி கொண்டு அவரை நீலகண்டன் என்று ஆக்குனாரு. அவர் உடல் உஷ்ணத்தில் மாறிவிடாது இருக்க தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செய்து தலையில் கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்கினார்கள். இது எல்லாம் நடைபெற்றது ஆவணியில் என்று சொல்கிறாங்க. இதனால தான் ஆவணி என்பது துன்பங்கள் நீங்கக்கூடிய மாதம் என்று, இது ஈசனுக்குரிய மாதம் என்று சொல்வாங்க. அதே போல் ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் வந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் என்பார்கள். ஆவணியில் அத்தனை நாட்களுமே மங்கள நாட்களே என்பது ஆண்டோர்களுடைய வாக்கு. பெருமை மிகு இந்த மாதத்தில் தான் கணநாதர் கண்ணபிரான் திரு அவதாரங்கள் நடைபெற்றிருக்கு. மாணிக்க வாசகருக்கு இறைவன் குதிரைகளை கொண்டு மதுராம்பதியில் ஒப்படைத்தது ஆவணி மூல விழாவாகவும் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது. அரசர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமன மூர்த்திக்கு 3 அடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத சிறுவோண துவாதசி நாளில் தான். சிறுவோண தீபம் என்று போற்றப்படக்கூடிய ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய இந்த தீபம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு என்று சொல்வாங்க. இந்த நாளில் திருமாலை திருப்பதியில் உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் திருசேவை சாதிப்பார். அப்போது அங்கு 1008 திரிகளை கொண்டு நெய்விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியை ஒளி வெள்ளத்தில் மிதக்க செய்வாங்க. இது சகஸ்கர தீபாலங்கார சேவை என்று சொல்லப்படும்.
ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் உள்ளிட்ட பல விரத நாட்களும் இந்த மாதத்தில் வரும். மேலும் ஆவணி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்று சொல்கிறாங்க. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மாங்கல கௌரி விரதம் அனுஷ்டிப்பாங்க. அதேபோல் ஆண்களும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பாங்க. ஆவணி சோமவார விரதமும் முக்கியமானது. ஆவணி மாதம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்பதால் திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்கள் ஆகும். ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அதேபோல் அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது நல்லது. மேலும் விழாக்களும் விரதங்களும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல ஆன்றோர்களும் அடியார்களும் தோன்றியிருக்கிறாங்க. இளையன்குடி மாற நாயனார், குலச்சேரி நாயனார், திருநீலகண்ட நாயனார், அதிபத்த நாயனார் போன்றவருடைய குரு பூஜை வருவதும் இந்த மாதத்தில் தான். சூரிய நமஸ்காரம், ஓக பயிற்சி, வேதம் பயில பல ஆன்மீக திருவகுப்புகள் செல்ல ஏற்ற மாதம் ஆவணி. இந்த மாதத்தில் புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கை அமையும். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் என்பதெல்லாம் நம்பிக்கை. அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழக்கூடிய இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற மாதம் என்று பெருகளால் சொல்லப்படுது. எனவே இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு இன்பமுற்று வாழ்வது நம்மளுடைய தலையாய கடமை. இந்த சிறப்பான மாதத்தில் தான் செப்டம்பருடைய பிறந்ததுக்கு பின்னாடி 2ஆம் தேதியே ஆவணியுடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான தலையெழுத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நாட்கள் இருக்க போகுது. இந்த டைம் உங்களுக்கு வேலை, கல்வி தொடர்பாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சென்று பாருங்க. அந்த வாய்ப்பு மூலிமா உங்கள் பணிகளில் மும்முரமாக செயல்படும் போது வெற்றி வாகையை சூடுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் கல்வி தொடர்பாக இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள், பணப்பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு தீரும். படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா ஈஸியாக உங்களால் வெற்றி பெற முடியும். இக்கட்டான சூழ்நிலையை கடந்து கல்வியில் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டிங்கனாவே உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இந்த டைம் சாதனை புரியக்கூடிய ஒரு நாட்கள் என்று கூட இனி வரக்கூடிய நாட்கள் சொல்லலாம். அப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பொறுப்புகளை உங்களுக்கு நிறைவேற்ற முடியும். உங்கள் செயலுக்கு மெயினாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஏதாவது முக்கியமாக செயல்கள் நீங்கள் செய்கிறதாக இருந்தால் தாராளமாக உங்கள் முக்கியமான செயல்களை நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய தடையே இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ தாராளமாக உங்களுடைய செயல்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அப்புறம் காதல் விஷயத்தில் துணையுடைய புரிதல் சிறப்பாக இருக்கும். அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் துணையுடைய எண்ணங்களை மதித்து நடக்கணும், மிதித்து நடக்கக்கூடாது. சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு நிதிநிலை சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தணும், வருமான பெருக்க போராடணும். நிதி சவால்கள் நிறைய எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அப்புறம் உடல்நல அக்கறை தேவைப்படக்கூடியது அவசியம். இந்த டைம் பிற்பகுதியில் சிலருக்கு ரத்த அழுத்தம், தோல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த அமாவாசைக்கு பிறகு தினமும் 108 முறை ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கணும். இது நீங்கள் உச்சரித்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். அதனால் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஆவணி மாதத்துடைய சிறப்பையும் ஆவணி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த சிறப்பு தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.